அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 2வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 32. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். அறத்தினை விட சிறந்த ஆக்கமும் இல்லை. ஏனெனில் அறநெறி ஒழுக்கத்தில் வாழும்போது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் நேசிக்கும் அன்பும் கருணையும் ஓங்கி வளரும். அந்த அற ஒழுக்கமே மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய ஆக்கத்தை கொடுக்கும். அத்தகைய அறநெறியை மறந்துவிட்டு விலகி வாழ்பவர்களுக்கு மரணமே கேடாக வரும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். அறத்தினை விட சிறந்த ஆக்கமும் இல்லை. ஏனெனில் அறநெறி ஒழுக்கத்தில் வாழும்போது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் நேசிக்கும் அன்பும் கருணையும் ஓங்கி வளரும். அந்த அற ஒழுக்கமே மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய ஆக்கத்தை கொடுக்கும். அத்தகைய அறநெறியை மறந்துவிட்டு விலகி வாழ்பவர்களுக்கு மரணமே கேடாக வரும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.